ஹாய், இப்போ இன்னைக்கு வந்து மெஸ்ஸி தான் சமைக்க போறேன். அதான் வழி இருக்கிறேன். மெஸ்ஸி வந்து இப்போ வந்து மரக்கறியில் தூக்கி எறிய முதல் நாங்கள் வேலைக்கு சமைப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஒன்று ரெண்டு சொல்லுங்க பாப்போம். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து முட்டையை இதில் போடுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஸ்ஸி வந்து வீடியோ இருக்கிறார். ஹாய் சொல்லி விடுங்க ஒருக்கா. ஹாய்ன்னு சொல்லுங்க. ஹாய், இப்போ இன்னைக்கு வந்து மெஸ்ஸி தான் சமைக்க போகிறேன். அதான் வழி இருக்கிறேன். மெஸ்ஸி வந்து இப்போ வந்து மரக்கறியில் தூக்கி எறிய முதல் நாங்கள் வேலைக்கு சமைப்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தக்காளியும் முட்டையும் வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இப்போ தக்காளியில் தான் சமைக்க போகிறோம். அது என்னென்னு சொல்லி நாங்கள் செய்யும் போதே பார்க்குறோம். அப்போ வந்து சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தக்காளி முட்டையும் வச்சு தான், அதாவது வந்து தக்காளி முட்டை ரைஸ் அது வந்து செய்ய போகிறோம். மெஸ்ஸி வந்து இங்கே ரம்பேல ஆடிக்கொண்டு இருக்குதா. இப்போ கொஞ்சத்துக்கு வந்து முட்டையை உடைக்க போகுது. அதுக்கு முதல் நாங்கள் செய்வோம். தக்காளி தான் வந்து இதில் மெயினாகவே வந்து கூட போட போகிறோம். அதுக்காகத்தான் வந்து நிறைய தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இதை வச்சு செய்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் இந்த தக்காளி சாதம் செய்யவே இல்லை. இன்றைக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி செய்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வந்து வெங்காயத்தை கட் பண்ணுவோம். ஓம் மெஸ்ஸி ஒன்று ரெண்டு சொல்லுங்க பாப்பம். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 9 10. அடுத்தது வந்து தக்காளி பழத்தை கட் பண்ணுவோம். தக்காளி சாதம்ன்றதால நாங்கள் இப்படி ஷேப்லேயே வெட்டுவோம். பெருசாக வெட்டினா தான் அந்த சுவை தெரியும். நாங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வெட்டுவோம். பச்சை மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக தான் வெட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்து மரக்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் சட்டி வச்சுருக்குறோம் சூடாகிறதுக்காக. சட்டி சூடானதுமே எண்ணெயை விட்டு தாளிக்கிறதுக்கு போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து சூடாயிட்டுது. நாங்கள் எண்ணெயை விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. நாங்கள் வந்து இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுவோம். பச்சை மிளகாய் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். என்னன்னு சொன்னால் நாங்கள் மெஸ்ஸி மாமா உரைப்பு சாப்பிடாதபடியாக வந்து நாங்கள் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இந்த வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து கடுகு போட போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கி கொண்டு வர இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுக்கேன். நான் அது போட போகிறேன்.
என்னென்னு சொன்னால் முழுசாக வந்து பூண்டு வந்து போடலாம். நாங்கள் வந்து வாசத்துக்காக இப்படி போட்டுவிட்டோம் இடித்து. அடுத்ததாக வந்து கருவேப்பிலையும் ரம்பையிலையும் அரை வதங்களாக வெங்காயம் வந்து வதங்கிட்டுது. நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழத்தை போடுவோம். என்னென்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வேணும். வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பசத்தன்மையாக வந்து வதங்கி வர வேணும். இப்போ வந்து தக்காளி கொஞ்சமாக வதங்கி வந்திருக்கு. தக்காளியை வந்து கொஞ்சம் மசிச்சு விடணும். என்னென்னு சொன்னால் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அந்த தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியை இப்படி மசிச்சு விட வேணும். இன்னும் வதங்க இருக்குது. வதங்கினா இன்னும் நல்லாவே மசிஞ்சு வந்துடும். நான் வந்து முட்டைக்கு உப்பு போட்டு வச்சிருக்கிறதால இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ வந்து நான் நல்லாவே தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். இந்த நல்லா கரைஞ்சி மசிஞ்சு வந்துட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து முட்டையை இதில் போடுறேன். முட்டையை வந்து இப்படி அந்த கொஞ்சம் வதங்குற மாதிரி இப்படி வதக்கி விட வேணும். அப்போ தனித்தனியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வதங்கி வந்துட்டு முட்டையுமே. மாமி வந்து நல்ல வடிவாக வந்து தனித்தனியாக வருது சோறு. மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக வடித்து வச்சுருக்காங்க. இந்த சோறை வந்து நாங்கள் அதில் போட போகிறோம். சோறு போட்டதுமே வந்து அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நல்லா வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து ரைஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுது. இப்போ நாங்கள் வந்து ரக்கிறதுக்கு முதல் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போடுவோம். போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். கடைசியாக போடைக்க அந்த மிளகு இந்த வாசம் வந்து நல்லாவே இருக்கும். அந்த சூட்டோட போட்டு நாங்கள் ரைஸ் போடுவோம். பழமையாக போடுற மாதிரி அந்த ரைஸ் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. இது வந்து உரைப்பு விரும்புகிற நீங்கள் தூள் மஞ்சள் தூள் அதெல்லாம் போடலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே சோறுக்கு மஞ்சள் போட்டதால் அதெல்லாம் வந்து போடையில் மிளகுத்தூள் கடைசியாக போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரக்கினா சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கிறேன். என்ன மாதிரி சரிக்கன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் நான் வேலைக்கே சொன்னால் எனக்கு வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த முறை செய்திருக்கிறேன். இப்போ வந்து ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தக்காளி பழம் எல்லாம் வந்து நல்லாவே அவிஞ்சு கரைஞ்சி வந்துருக்குது. நல்ல வாசமாகவும் இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க.
ஓகே, நல்ல புளிப்பாகவும் வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. உரைப்பு வந்து கணக்காக தான் இருக்குது. உரைப்பு கூட விரும்பினவங்க வந்து உரைப்பு நிறைய பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாலே வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையும் வந்து நல்ல நிறையவாகவே இருக்குது, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. தனித்தனியாக வந்து ரைஸ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ரைஸ் வந்து தனியாக தான் செய்திருக்கிறோம். இதோட வந்து நீங்கள் சில்லி பேஸ்ட் அந்த மாதிரி மற்ற ரச்சி டேவல் அப்படியானதோட வந்து கூட சாப்பிட்டா நல்ல டேஸ்டாகவே வந்து இருக்கும். இது போல் நீங்களும் வீட்டை செய்து பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் ஈஸியாகவே டப்பன் செய்யக்கூடிய ஒரு லன்ச் தான் வந்து இது. நீங்கள் வந்து நிறையவே சப்போர்ட் தாருங்க. இது போல் எங்களோட வீடியோவுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.